அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியிருக்கிறது. ரியல் எஸ்டேட் நிறுவன வழக்கில் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியிருக்கிறது. ரியல் எஸ்டேட் நிறுவன வழக்கில் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ரியல் எஸ்டேட் நிறுவனத்திடம் மகேஷ் பாபு 5.9 கோடி வாங்கியதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடந்ததா என அமலாக்கத்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியிருக்கிறது. ரியல் எஸ்டேட் நிறுவன வழக்கில் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சாய் சூர்யா டெவலப்பர்ஸ், சுரானா குழுமம் ஆகிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்ததாக புகார் எழுந்திருக்கும் நிலையில் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தெலுங்கு திரையுலகில் பிரபல நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். வரக்கூடிய 27ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் மற்றும் சுரானா குழுமம் ஆகிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடைய விளம்பர படங்கள்ல அவர் நடித்திருக்கிறார். இதனுடைய வருவாயாக அவர் 5.9 கோடி ரூபாயை அவர் அந்த விளம்பரத்தில் நடித்ததற்காக பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சூழல்ல சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் மற்றும் சுரானா குழுமம் ஆகிய இந்த 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் வாடிக்கையாளரிடம் மோசடி செய்யப்பட்டதாக பல்வேறு புகார்கள் அந்த நிறுவனத்தின் மீது பதியப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல அந்த நிறுவனத்தினுடைய விளம்பரங்களில் மகேஷ் பாபு நடித்திருக்கக்கூடிய சூழல்ல அவர் பெற்ற அதற்கான சம்பளமான ரூபாய் 5.9 கோடி ஆகிய அந்த பணத்தில் அவர் கணிசமான தொகையை பணமாக பெற்றதாக சொல்லப்படுகிறது. மீத தொகையை அவர் வங்கி கணக்கில் பெற்றிருக்கிறார். பணமாக பெற்ற அந்த பரிவர்த்தனையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்காக மகேஷ் பாபுவை நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறையினர் உத்தரவு பெற்றிருக்கிறார். மேலும் இந்த ரியல் எஸ்டேட் தொடர்பான அந்த நிறுவன வழக்கில் வரக்கூடிய 27ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறையினர் பிரபல தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.